பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பழனி வந்து மீனா, ராஜு, அரசி 3 பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க வந்து வேண்டாமாம்மா, அம்மா வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் வந்து அவங்க கன்ஃபார்ம் வெளியே வந்துடுவாங்க நாளைக்கு, நீங்கள் சாப்பிட்டா தானே ஹெல்த்தியாக இருக்க முடியும், சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சேர்ந்து சாப்பிட்றாரு. இப்படி அம்மா மேலே எல்லார் மேலேயுமே அநியாயமாக கேஸை போட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இதுக்கெலாம் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமாரோட அப்பா பெரியப்பாவும் வந்து தூங்காமல் இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி குமார் வந்து போய் கேட்குறாரு. இல்லை, பேசாமல் சரவணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் இந்த பாண்டியன், இப்படி போய் விசாரித்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம அடியாட்களை செட் பண்ணி பேசாமல் அவங்கள மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடுறோமாப்பா அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு. இல்லை அது சரிப்பட்டு வராது, அவங்க நம்ம மேலேயும் கேஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி வந்து ஜெயிலில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்தா பிபி வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். அப்போ சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. என் புருஷனையும் என் பசங்களையும் பார்க்காதட்ட எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ வக்கீல் வந்து சொல்வார், நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மயிலோட அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து உண்மையை சொல்லிடுடி, எப்படியா நான் சொல்லி தந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஆல்ரெடி நம்ம போய் தான் சொன்னோம், இப்போ மறுபடியும் போய் சொல்லும்போது என் வாழ்க்கை பாதிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நீ அங்கே வரணும்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.